எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக தோத்த ஒரு கட்சிக்கு இவ்வளோ நேரமாக இவ்வளோ பேர் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டுட்ருக்கோம். ஆப்போசிட் சைடில் சொல்கிறது என்னடா எங்கே போனாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறீங்க. டேய், ஒப்பாரி நாங்கள் வைக்கலை. தோத்த உடனே ஆமாம் தோத்துட்டோம், தோத்ததுக்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன்னு தலைவர் சொல்லிட்டாரு. சிங்கம் மாதிரி நீ ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஏன் மேலே பழிய போடுறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறது நீங்கள். கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காரு ஸ்டாலின் சார். சார், இது என்ன கட்சின்னு தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம். இதோட கொள்கை என்ன தெரியுமா? ஆக்சுவலாக சுயமரியாதை திருமணம் இதோட ஒரு பெரிய கொள்கை. அதாவது புரோகிதர் இல்லாத திருமணம். அந்த புரோகிதர் இல்லாத திருமணத்தில் இணையர்கள் 2 பேரும் மாற்றிக்கிறதுக்கு மாலை தேவையில்லை. 2 பேர் மனசு ஒத்து போயிருந்தா போதும், ஜாதகம் எதுவும் தேவையில்லை. ஐயர் அங்கே உட்காந்து மந்திரம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இணையர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு 2 பேர் வாழ்த்துறை வழங்குறதுக்கு ஆள் இருந்தால் போதும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை என்னன்னு தெரியாமல் அதை எதிர்க்கிறீங்க. சரி, அதோட செயல்பாடுகள் என்னன்னே தெரியாமல் எதிர்த்துட்டு இருக்கீங்களே. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காருன்னு. கல்யாண வீடுகளில் அரசியல் பேசுறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடுகளே. தொடர்ந்து அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கல்யாண வீடுகளுக்கு போனாலும் அன்னைக்கு நேரத்தில் என்ன அரசியல் சூழ்நிலை போய்கிட்டு இருக்கோ அதை பேசுவாங்க. இதை உங்களுக்கு ஆதவர்ஜுனா சார் சொல்லி கொடுக்கலையா? அவர் திமுகவில் கொஞ்ச நாள் இருந்தார்ல. திமுக காரன் எந்த நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவான்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ திமுக காரனோட செயல்பாடுகள் என்னன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? பொய்யான சில விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் திமுக காரன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். எந்தெந்த இடங்களெல்லாம் மக்கள் கூடுவாங்களோ அங்கெங்கெல்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருப்பான் திமுக காரன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அது தெரியாமலே நீங்கள் எதிர்த்துட்டு இருக்கீங்களா? திமுக காரங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறது நாங்கள்ல நீங்கள். ஏன்னா கோட்டு சூட்டு போட்டு நடிக்கிறது தான் உங்கள் பொழப்பு. நீங்கள் கோட்டு சூட் போட்டு அப்படியே மாஸ் பிஜிஎம்மோட வர்றதை பார்க்கும்போது யாரும் கோட்டு சூட்டு போட்டு நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. டைரக்டராக இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்த நீங்கள் கோட்டு சூட்டு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு தெரியாமல் இருந்த ஒரு தமிழ்நாட்டு மக்களோட நிறைய பேருக்கு அவங்களோட பிள்ளையா பிறந்த எத்தனையோ பேர் அரசு அதிகாரிகளை ஆக்கி பார்த்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் கோட்டு சூட்டு போடுறீங்கன்றதுக்காகலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டு நடக்கணும், எல்லாரும் அரசு அதிகாரிகள் ஆகணும், எல்லாரும் அரசியலுக்குள்ளே வரணும், அரசியல் வயப்படணும் அப்படின்னு நினைக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் நான் கவர்ச்சியில் ஜெயிச்சேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன அப்படின்னு சொல்லி திரும்புறீங்களே, அங்கேயே உங்கள் தலைவருக்கான தன்மை போயிடுச்சு. ஏன்னா பெண்கள் உங்களுக்கு இருக்கிற அழகை பெருசாக நினைக்காதீங்க. உங்களோட அறிவு தான் உங்களுக்கான தனித்துவமான ஒரு பண்பு. உங்களோட அறிவை தான் நீங்கள் வளர்த்துக்கணும், அழகு தான் உங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கவே கூடாதுன்னு சொன்ன தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் கவர்ச்சினாலே பெண்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்க பார்த்தீங்களா, அதுலேயே உங்களோட தலைமைக்கான பண்பு தடுமாறி போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட பேச்சை கேட்டுட்டு உங்கள் தொண்டர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் நீங்கள் ஒரு பொண்ணு மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு கோவம் வராதா? இப்போ நான் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கேன்ல, என் கை தெரியுதுல, இதுதான் கவர்ச்சின்னு. அது கிடையாது கவர்ச்சின்றது அது கிடையாது. நான் முன்னாடி ஏறி வரும்போது எல்லாரும் என்னை கை தட்டினாங்கல்ல, என்னை யாருன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குல்ல, நான் என்னமோ பேச போகிறேன்னு ஆர்வமாக உட்காந்துருந்தாங்களா, அதுதான் கவர்ச்சி. ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸை நார்மலாக ஒரு பேக்கெட்டில் கொடுக்குறதுக்கும் பலன்னு இருக்கிற பேக்கெட்டில் காற்றடிச்சு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் கவர்ச்சி. ஒரு சுட்ட கோழியை நார்மலாக ஒரு பிளேட்டில் சாதாரணமாக கொடுக்குறதுக்கும் நல்லா ஒரு டெக்கரேஷன் பண்ணி 2 லெமனு 2 ஆனியன் அப்படி இப்படின்னு வச்சு கொடுக்குறாங்களா, அதுதான் கவர்ச்சி. நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் கூட கவர்ச்சியாக இருந்தால் தான் அந்த மனுஷனுக்கு யூஸ் பண்ண தோணும். அந்த மாதிரி நீங்கள் கவர்ச்சியான திட்டங்களை கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் கவர்ச்சினா அப்போ நான் என்னன்னு சொல்லி திரும்புறீங்களே, அதுதான் சினிமாக்காரன் புத்தி. தலைவனுக்கான புத்தி அங்கே இழந்து போச்சு. அதே மாதிரி அனிதாவோட இறப்பு நடந்தப்போலாம் எங்கள் தலைவர் போனார்.
அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்டேன். என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அனிதாவோட இறந்த இதுக்கெலாம் வந்துட்டு போனார். நீட்டால் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு அனிதா வீட்டுக்கெலாம் வந்து போனார். சரி, கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் இறந்து போச்சுல்ல, உங்கள் தலைவருக்கு இப்போ என்னாச்சு, கால் இல்லையா? அதே மாதிரி வந்து தஞ்சாவூரில் சேலத்தில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு. இன்றைக்கி ஒரு பையன் தருமபுரியில் இறந்து போயிட்டான். உங்கள் விஜய் உயிரனா வரனான்னீங்களே, அந்த புள்ள அவங்க அப்பா அம்மா கிட்ட விஜயன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காதா? எங்கள் அண்ணன் வருவார், வந்து நீட்டை வந்து வேறு மாதிரி மாற்றுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மையில் அந்த புள்ள இருந்திருக்காதா? அந்த புள்ள கூட நீங்கள் நின்றுக்கூடாதா? வலிக்கலையா உங்களுக்கு? எங்களுக்கு வலிக்குது. இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு தூத்துக்குடியில் விளாத்திக்குளத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 40 பேருக்கு காலை உணவு திட்டம் வந்து காலை உணவு இல்லாததுனால பிஸ்கட்டை கொடுத்துருக்காங்க. வலிக்குது. அந்த நியூஸை கேட்ட உடனே கஷ்டமாக இருக்குது. மாணவர்களோட பசியை போக்குறதுக்காக பிஸ்கட் கொடுத்தாங்க. யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? உணவு இல்லைன்னா மாற்று உணவு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிஸ்கட் கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகம் சார்பிலிருந்து இதே விஷயத்த திமுக சைடில் யாராவது பண்ணியிருந்தா நீ அதை எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகியிருப்ப. இந்த டோலிமர்லேருந்து நியூஸ் ஜென்ரேஷன் அந்த சேனல் அதெல்லாம் நீ எவ்வளோ பெரிய விஷயம் ஆகியிருப்ப. ஆனால் இப்போ வரைக்குமே கோட்டு சுட்டு போகிறாரு, டிஃபன் கேரியரை கொண்டு போகிறாரு, கேரியரோட உச்சத்துலேருந்து வந்தார், டிஃபன் கேரியரை திறந்து வச்சார், ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்கன்னு கேரியரையே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களேடா, பைத்தியமா நீங்களாம்? இல்லை, எனக்கு புரியல. நெல் கொள்முதல் வந்து செய்கிற இடத்துல வந்துட்டு நிறைய நெல் முட்டைகள் வந்து மழையில் நனைஞ்சு வீணாகி போயிடுச்சு. அதனால் வந்துட்டு விவசாயிகள் கூடலாம் நிற்காம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியலன்னா, அன்றைய முதல்வரை பார்த்து இன்றைய முதல்வர் கேட்டார்ல, இன்னைக்கும் நேற்று வந்து 1 லட்சம் நெல் மூடைகள் வந்து வீணாக போயிடுச்சு, மழையிலான பாதிக்கப்பட்டு வீணாக போயிடுச்சு. நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் வருவீங்க, நீங்கள் வந்து உங்களை எளிதில் சந்திக்கலான்னு தானே நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்க. சிம்புலேருந்து சிம்ரன் வரைக்கும், ஸ்னேகாலேருந்து சமந்தா வரைக்கும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களே, ஏன் அந்த பிள்ளைங்களை, பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களையோ பாதிக்கப்பட்ட மக்களையோ போராடிட்டு இருக்க விவசாயிகளையோ நீட் தேர்வுக்காக போராடிட்டு இருக்க எஸ்எஃப்ஐ மாணவர்களையோ போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காதா? அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கம்மு போட்டு அந்த பிள்ளைங்க சாகிறத வந்து நீங்கள் நிப்பாட்ட வேணாம், தற்கொலை பண்ணிக்கிறத நீங்கள் தடுக்க வேணாம். அட்லீஸ்ட் அறிக்கை, நான் வந்து இருக்கேன், நான் உங்களுக்காக ஒரு உறுதி எழுதிக்கிறேன், இதை வந்து எப்படியாவது நான் சரி செய்வேன், நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்றது மாதிரியோ, இல்லை இறந்த பிள்ளைகளுக்காக ஒரு இரங்கல் செய்தியோ நீங்கள் கொடுத்துருக்கலாமா, கொடுத்துருக்கூடாதா? டான்னு 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வர்றது, டான்னு 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறது, இதுதான் சிஎம் வேலை. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. இப்போது இந்த மாதிரி நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசுக்கு நிதி அளிக்கிறதுக்காகவோ வரலாம் தலைமைச் செயலகத்துக்கு. இல்லையா ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு சாதனைகளை அவங்க செஞ்சுருந்தா முதலமைச்சரே கூப்பிட்டு விடலாம். மற்றபடி அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க போவாங்க, குறைகளை தெரிவிக்கிறதுக்காக மக்கள் வருவாங்க போவாங்க. நடிகைகள் உங்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு போகலாமே, எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தலைமைச் செயலகத்துக்கு வரணும்? காமராஜர் மாதிரியான ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அவங்க உங்கள் தோழியாகவே இருந்துட்டு போட்டோம், நாங்களும் சேர்ந்தே முட்டு கொடுக்குறோம், அவங்க தோழி தான். எதுக்காக நீங்கள் கான்வாய் வாகனம் வந்து அவங்களுக்கான பாதுகாப்புக்கு வந்து கான்வாய் வாகனம் தான் அனுப்புறீங்க? காமராஜர் தன்னோட சொந்த செலவுக்காக கூட அரசு வாகனத்தை யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு தானே படிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்த ஒரு விஷயத்த மக்கள் வரிப்பணத்து மூலமாக உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பை உங்களோட தோழிக்கு கொடுக்குற ஒரு உரிமையை ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தது? யார் அனுமதி கொடுத்தது? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான்லாம் ஏன்டா கொந்தளிக்கிறீங்க ஊப்பிகளா? இதெல்லாம் ஒரு மேட்ராடா? முதல் பாடலனா 2வது பாடலாம் 3வது பாடலாம். டேய், இது என்ன தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டும் அந்த மாதிரி பாட்டு நினச்சிட்டியா? இது தமிழ்த்தாய் வாழ்த்துடா. அவ்வளோ ஈஸியாக போச்சா உனக்கு? நான் என்ன சொல்கிறேன், ஆதவர்ஜனா அவர்கள் எந்த மேடை ஏறினாலும் சரியான தில்லு இருந்தா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து இங்கே போட்டி போடுங்க, அங்கே போட்டி போடுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தில்லு இருந்தால் அப்படின்னு சரிங்களே, நான் சொல்கிறேன், சரியான தில்லு உங்களுக்கு இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருல, எனக்கு மோடியை பார்த்தும் பயம் இல்லை, ஈடியை பார்த்தும் பயம் இல்லைன்னு உங்கள் தலைவரை சொல்லுங்கள். நான் நினச்சிக்கிறேன் உங்களுக்கு தில்லு இருக்குது, உங்களுக்கு திராணி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தப்போ
தனியார் மயமாக்கப்படுதுன்னு சொன்ன உடனே பண்ணையார்த்தனமாக அந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தில் போய் கலந்துக்காம அப்போவும் வந்துட்டு கூப்பிட்டு மீட் பண்ணாங்கல்ல. இன்றைக்கி 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியாளர்களோட அந்த பணிகள் வந்துட்டு தனியார் மயமாக்குறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போது இப்போல்லாம் போராட்டம் பண்ணுறதுக்கு எங்கடா போனீங்க? எனக்கு புரியல. அன்னைக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் இன்றைக்கி போராட்டம் பண்ணும்போது கமெண்ட்டில் வந்து ஏன்டா நீங்கள் அந்த 5 வருஷத்தில் போராட்டம் பண்ணல, அந்த 5 வருஷத்தில் வேறு லெவலில் போராட்டம் பண்ணாங்கடா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஃபோட்டோவை கீழே போட்டு இந்த மாதிரி முதலமைச்சர் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணா நீ வந்து கோட் சூட் போட்டிருக்கலாம் நல்லா தானே இருக்குது, க்யூட்டாக இருக்குண்ணே, ஆனால் கொஞ்சம் பார்த்து மட்டும் பண்ணுண்ணே, கொஞ்சம் கரண்ட்லாம் ரொம்ப போகுதுண்ணே, எங்கள் வீட்டு சைட்லாம் வந்துட்டு குழந்தைங்களாம் ரொம்ப பாவமாக இருக்காங்கண்ணே, நீங்கள் கோட் சூட் போட்டுருக்க அழகாக இருக்குது, என்னடா இதுதான் எதிர்ப்பா? அன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு நிறைய பேருக்கான ஒரு தைரியம் இருந்துச்சு. நம்மளுக்கான குரல் வந்து நம்ம தாராளமாக ஓங்கி ஒலிக்கலாம். இன்னைக்கு யாரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருந்துச்சுன்னா தமிழ்நாடு இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மக்கள் வெட்டிச்சிருக்கும். மக்களோட புரட்சி எப்படி பிஜேபி இங்கே ஜெயிச்சிருக்கும்னு. ஆனால் தாவேக்கா ஜெயிச்சதுக்கு பெரிய புரட்சிலாம் ஒன்றும் வெடிக்கலை. தாவேக்காவோட ஆட்சி சரியில்லைன்றது கூட ஓப்பனாக மைக்கில் யாராலையும் பெருசாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் கமெண்ட்டில் அப்யூஸ் பண்ணுறான். தான் பேரன் புள்ள குட்டி அம்மா அப்பான்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இழுத்து பேசுகிறான். இது எதுக்கடா நம்மளுக்கு தேவையான அரசியல் பேசாமல் ஒதுங்கி ஓடிடுறாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை புள்ள பிறகுதுன்னு தெரியுமா? நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் கவர்ச்சியான வாக்குறுதி இல்லையா? இதெல்லாம் உண்மையிலே நிறைவேற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இதெல்லாம் எனக்கு உண்மையாகவே ஜீர்ணிக்கவே முடியல. விஜய் மாமா வாழ்கன்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்துட்டு கோஷம் போட சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே எல்லாரும் ஒன்றா நிற்க சொல்லி அதில் என்னமோ கின்னஸ் சாதனை படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 அமைச்சர்கள் சேர்ந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாங்க. தாவேக்காவோட பாடலை வந்து அங்கே ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு பள்ளி குழந்தைகள்கிட்ட நீங்கள் அரசியலை கொண்டு போய் விதைக்கிற விதம் இருக்குல்ல, அப்படியே பாஜகவோட விஷயம் வந்துட்டு அங்கே அப்படியே எதிரொலிக்குது. என்ன மாதிரியான ஒரு மனநிலை இதெல்லாம் அப்படின்றது உண்மையாகவே புரியல. கிட்டத்தட்ட 94 பிள்ளைங்க வந்து கருகி செத்து போனாங்க கும்பகோணம் தீ விபத்தில். ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா? அதில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பொழைச்சிச்சு. அந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு துணை ஆட்சியர் நான் முதல்வன் திட்டத்து மூலமாக. விடியல் பயணம்ன்ற பேரை எதுக்காக தெரியுமா? பொண்ணுங்களுக்காக. என்ன நீ இன்னும் வந்துட்டு ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? வெளியில் போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜுக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு பஸ் காசை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா? நீ எந்திரிச்சு வா. நீ வேலைக்கு போறியோ படிக்க போறியோ, ஆனால் என்ன பண்ணுறியோ பரவாயில்ல, ஆனால் வெளியில் போய் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. உனக்கான காலம் விடிஞ்சிருச்சு. நீ எந்திரிச்சு வெளியில் போ, அந்த வெளியில் இருக்கிற ஆட்களை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்றதுக்கான நோக்கம் தான் அந்த விடியல் பயணம். நான் முதல்வன் திட்டமும் அதே மாதிரி தான். அந்த படிப்புக்கு, அந்த திட்டத்துக்கு நான் தான் முதல்வன். அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்துக்கும் அதே மாதிரி தான். அம்பேத்கர் வெளியில் போய் படிக்கிறதுக்கு, வெளியூர் போய் படிக்கிற, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. எப்படி வந்துட்டு அவரோட பேர்லேயே வந்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம். அதெல்லாம் இப்போ யாருக்கு சொன்னாலும் தெரியாது. கோவிலுக்குள்ளே வந்தால் தீட்டு, கோவில் இருக்கிற தெருவுக்குள்ளே வந்தாலே தீட்டு அப்படின்றத மாற்றி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு கொண்டு வந்தாங்களே. அந்த திட்டத்தோட ஒரு பெரிய பெருமிதமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளும் பல்லானதேன்னு பாட்டு கேட்டால் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து நிறைய இருக்குது. நான் வரி கொடுக்குறேன் அதனால தான் நீ எனக்கு செய்கிறேன்னு கேட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கல்ல. எவ்வளவு அப்பட்டமான கேவலமான ஒரு தற்குறித்தனமான வார்த்தை தெரியுமா இது? நீ வரி கொடுக்குற அதனால நீ செய்கிற சரி. வரி கொடுக்காம, வரி ஒரு மக்கள்கிட்டேருந்து வரி வாங்காமல் யாராலையாவது ஆட்சி பண்ண முடியுமா? நீ படிச்சிருப்பல்ல, தமிழ் மன்னர்கள் மூவேந்தர்கள் நீ படிச்சிருக்கல, சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள், குப்த பேரரசு வரைக்கும் கூட நீ எடுத்துக்கோ. யாராவது வரி வாங்காமல் ஆட்சி பண்ணாங்களா? பாசன வரியிலேருந்து, வீட்டு வரியிலேருந்து, திருமணத்துக்கு கூட வரி வாங்கியிருக்காங்க அன்னைக்கு இருந்த மன்னர்கள். விளைச்சல்லாம் 6 பங்குல 1 பங்கு வந்துட்டு மன்னர்களுக்கு கொடுத்தே ஆகணும். 6 ஏக்கர் இருக்கவன் அதுக்கு சம்மந்தமான விளைச்சல 1 பங்கு கொடுப்பான். கிட்டத்தட்ட வந்துட்டு 60 ஏக்கர் இருந்தாலும் 1 பங்கு கொடுப்பான். 1 ஏக்கர் கூட இல்லாதவன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த தானிய கிடங்களை சேர்த்து வச்சிருக்க நெல்கள் இருக்குல்ல, அதை வந்து அந்த மன்னர் வந்து 1 ஏக்கர் கூட இல்லாதவனு கொடுப்பான். இதுதான் அரசாங்கத்தை நடத்துறதுக்கான சிஸ்டம். அதுதான் நீ கொடுக்குற வரி இருக்குல்ல,
அது வந்து ரோட்டோரமாக யாசகம் கேட்டுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு மெரினா பீச்சில் இரவு நேர காப்பகம் கட்டி வச்சார்ல, நீ கொடுக்குற வரி அங்கே போகுது. சரியா? அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து நீ பெற்றிருக்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 3 வேளையும் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு பார்க்குறதுக்கு உன்கிட்ட வசதி இருக்குது, 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட வசதி இருக்குது. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு, எந்த ஒரு துணிமணியும் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு சில பேர் சாலையோரங்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துச்சுன்னா மஸ்கிட்டோ நெட்டில் இருந்து சோப்பு, சீப்பு, ஷாம்பு, ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, நீ கொடுக்குற வரிப்பணம் அந்த பிறக்கிற குழந்தைக்கு அப்படி ஒரு சிறப்பான பிறக்கும் போதே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை அனுபவித்து பிறக்க வைக்குது. ஒரு பணக்கார பிள்ளைக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க, நீ வந்து ஒரு ஏழை பிள்ளையாக இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் நானே உனக்கு செய்கிறேன்னு அரசாங்கம் செய்தல. அந்த ஒவ்வொரு திட்டத்துலேயும் உன்னோட வரிப்பணம் இருக்குது. உங்கள் அண்ணன் வந்து தாய்மாமன் சீர் செய்கிறதுக்கு முன்னாடியே உன் சட்ட பாக்கெட்லேருந்து நீ கொடுத்த வரிப்பணம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீ தாய்மாமன் சீர் செஞ்சிட்ருக்க இப்போ வரைக்கும். ஆனால் நான் கொடுத்த வரிப்பணம்னு ஒரு பிள்ளைக்கு நீ ஒரு உதவியாக பண்ணிவிட்டு அது ஏன் பணம்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு ஒரு மூளைச்சலவை செஞ்சு விட்ருக்காங்களே, எவ்வளவு பெரிய அல்பத்தனமான ஒரு விஷயம் தெரியுமா இது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஃபேக்கான ஒரு நேரேட்டிவ் வந்து அங்கே செட் பண்ணிட்டே இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்கள் கேட்க வேண்டியது, திமுக காரன் உண்மையாகவே கேட்க வேண்டியது சிங்கப்பெண் அதிரடிப்படை கிடையாது. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் கிடையாது, சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம். அது மூலமாக ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுப்போம், அது வந்து சுய உதவிக்குழு சம்திங் ஏதோ அதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பெண்கள் பாதுகாப்புக்கு சொன்னது என்ன தெரியுமா? உங்களே மறக்க வச்சுட்டாங்க. ஏன்னா பொய்யான செய்தியை அடுத்தடுத்து சொல்லி உங்களே மறக்க வச்சுட்டாங்க. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? வேலுநாச்சியார் படைப்பிரிவு, ராணி வேலுநாச்சியார் படைப்பிரிவு, இது மட்டும்தான் அவங்க சொன்னது. இதை கேளுங்க. भाई घर वाले ना बस बोलते रहते हैं कि हम एडिक्ट नहीं है, इनके लिए शाम की न्यूज उतनी ही जरूरी है जितनी शाम की चाय. दोनों உறுதி செய்யும் வகையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேசுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். இதுதான் இவர் சொன்னது. தேர்தலுக்கு முன்னாடி ராணி வேலுநாச்சியார் படைப்பிரிவு அமைக்கப்படும். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு பாடி கேம் கொடுத்துருவாங்களாம். அந்த பாடி கேம் மூலமாக பெண்களோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்வாங்களாம். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி பாடி கேம் போட்டிருக்காங்களா? அப்போது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களையே மறக்க வச்சிட்டாங்களா? தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இதுதான், வேலுநாச்சியார் படைப்பிரிவு எங்கே, அதை கேளுங்க. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துச்சு, ஏதாவது ஒரு திட்டம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய், சார் பெண்கள் பாதுகாப்புக்காக ராணி வேலுநாச்சியார் படைப்பிரிவு ஒன்று கொண்டு வருவோன்னு சொன்னீங்களே, அது எங்கே அப்படின்னு கேட்கணும். திமுக காரனே மறந்துட்டான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு பொய்யையும் வந்துட்டு ரொம்ப உண்மை போல் சொல்கிறது இருக்குல்ல. சன் நியூஸை பெண் நியூஸ்னு மாற்றி ஒரு லோகோ வச்சு பேசுகிறது, நியூஸ் 18 தமிழ்நாடு, நியூஸ் 19 தமிழ்நாடு அப்படின்னு போட்டு ஒரு பேஜ் வச்சு பேசுகிறது, புதிய தலைமுறையாக நியூஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வச்சு பேசுகிறது. இப்படி எல்லாமே அவன் பேசுகிற எல்லாத்தையுமே ஒரு உண்மை மாதிரியே கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ அவன் பார்க்கும்போது நம்ம ஒரு நியூஸ் சேனலில் இருந்து தான் பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து பீகார் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதயணன் தம்பினா அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அவர் அவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சொல்லிச்சுல்ல, நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், பொண்டாட்டியாக கூட இருப்போம். அப்போ அதெல்லாம் நீ ஏன் ட்ரோல் பண்ணல? அதெல்லாம் ஏன் கண்ணுக்கு தெரில? விஜயோட ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்களே, விஜயோட ஃபோட்டோ வச்சுட்டு தங்க தேர் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களே,
இதெல்லாம் ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். உதயண்ணன் தம்பினான்னு சொல்கிறதெல்லாம் ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, உண்மையாகவே அது ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தால் உதயண்ணன் சொன்ன மாதிரியே எனக்கு மோடியை பார்த்தும் பயம் இல்லை, ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, சிம்பிள் 2 வார்த்தை அதை மட்டும் சொல்லுங்கள். உண்மையாகவே உங்களுக்கு தெம்பு திராணி எல்லாமே இருக்குன்னு ஒத்துக்குவோம். சரியா? இன்றைக்கி உதயண்ணன் பேசாத வரைக்கும், சனாதனம்னா என்னன்னு பேசாத வரைக்கும் இங்கே பாதி பேருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு சனாதனம்னா என்னடான்னு கேட்டால் இந்து மதம் தான் சனாதனம்ன்றான். கிடையாது. அவர் சொன்னது மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், அதுதான் அவர் சொன்னது. தெளிவாக தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி வடநாட்டில் வந்து அவரோட ஃபோட்டோ வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அதுக்கெல்லாம் இங்கே இருக்கிற தாவேக்காரங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. டே, அவர் உனக்கும் சேர்த்து தான் பேசுகிறாரு, அவர் பேசுகிறது உனக்கும் சேர்த்து தான்றதே அவர் தெரியாத அளவுக்கு நீ ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்க. நான் இன்றைக்கி பொட்டு வைக்கிறேன்னா அது சனாதனம் தான், நான் இன்றைக்கி சந்தனம் பூச்சிருக்கேன்னா அது சனாதனம் தான். ஆனால் மக்களை பிரிக்கும் சனாதனன்றது என்ன தெரியுமா? இந்தந்த சாதிக்காரெல்லாம் பொட்டு வைக்கணும், இந்தந்த சாதிக்காரெல்லாம் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் மக்களை பிரிக்கும் சனாதனம். நான் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பொட்டு வைக்கிறதும் சந்தனம் வைக்கிறதும் ஒரு பொம்பளை பிள்ளை பூச்சி விடுறதும் பெற்றவங்க கொடுக்குறது, அதை பின்னாடி வந்துட்டு யாருக்கும் பறிக்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. ஆனால் கணவனை இழந்தவங்க பொட்டு வைக்கக்கூடாது பூச்சி விடக்கூடாதுன்னு நீ பிரித்து வச்சல, அதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை தான் ஒழிக்கணும்னு உதயநிதி பேசினார். ஆனால் அதுக்காக இங்கே வந்துட்டு நிறைய பேர் கூச்சல் போட்டுட்ருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது அதுலேயும் யாருக்காக பேசுகிறாங்களோ அவங்களே கூச்சல் போடுறத பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. ஐயுஎம்எல் வந்து திமுக விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா முஸ்லீம் லீக்கு தான் வெளியே போயிருக்கு, முஸ்லீம்கள் வெளியில் போல நிறைய பர்தாக்களை பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நன்றிக்கடன் உள்ள ஆட்கள், ரொம்ப ஆத்மார்த்தமான விசுவாசமுள்ள ஆட்கள், அந்த திட்டத்தினால நிறைய பயனடைஞ்ச ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே புரிய வருது. கலைஞர் டிவி கொடுத்தாரு, அது மட்டும் கவர்ச்சி இல்லையாடான்னு நிறைய பேர் பேசுவாங்க. எல்லாமே ஒரு பெரிய பெரிய திட்டம். அன்னைக்கு பெரிய ஆதிக்க சாதனையர்களோட வீட்லையும் பண்ணையார்களோட வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். ஒரு டிவியை போய் ஒரு ஏழை பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா வாசல்லே உக்காந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஆதிக்க சாதனையர் உள்ளே விட மாட்டான். அந்த வாசலில் உட்காந்து பார்க்குறதுக்கும் அந்த 50 பைசாவோ 1 ரூபாயோ அந்த புள்ள கொடுக்கணும். என் மக்களோட சுயமரியாதை அங்கே கூட போயிடக்கூடாதுன்னா கலைஞர் டிவி கொடுத்தாரு. என் அம்மா பாட்டிலாம் வந்துட்டு அடுப்பில் ஊதி அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் அந்த மாதிரியான சில நோய்கள் ஏற்படுது அப்படின்றதுனால தான் கலைஞர் சிலிண்டர் கொடுத்தாரு. மாரி செல்வராஜ்னு ஒரு இயக்குனர், அவர் பேசியிருந்தார். எனக்கு வந்து நான் கலைஞர் டிவி கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 10 படிச்சிருப்பேன் நான், 15 வயசு எனக்கு. அந்த கலைஞர் டிவி கொடுக்கும்போது கேபிள் மாட்டுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும்ல அப்போலாம். அந்த டைம்லலாம் வந்துட்டு அந்த ஒரு வாரமாக புள்ளி மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டிவியில். அந்த புள்ளியை பார்க்குறதுக்காக ஒரு வாரமும் நாங்கள் டிவியை போட்டு 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 அமர்த்திக்கிட்டே இருப்போம். அப்பப்போ அந்தளவுக்கு டிவி மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 2G ஒரு பெரிய ஸ்கேமு, அது ஒரு பெரிய ஏமாற்று வேலை, அது பெரிய ஊழல்னு சொல்கிறாங்களே, ஒருத்தராலே நிரூபிக்க முடியாது. அது ஒரு ஊழல்னு ஒருத்தராலே நிரூபிக்க முடியாது. ஏன்னா கேஸை போட்டவனையே உச்சநீதிமன்ற நீதிபதி பொட்டனிலே அடித்து பற்றி விட்டாரு. உன் யூகத்துக்கெலாம் இங்கே பதில் சொல்ல முடியாது, இது ஊழலே கிடையாதுன்னு. உனக்கு தெம்பும் திராணியம் இருந்தால் இனி அடுத்து வர எந்த கட்சியாக இருந்தாலும் சரி 2G ஒரு ஊழல் தான் நிரூபிச்சு காட்டு. ஃபோன் பேசணும், ஊரில் இருக்கிற ஒரு பையன் அம்மா கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னா டெலிஃபோனும் ஆதிக்க சாதனர் வீட்டில் தான் இருக்கும், பண்ணையார் வீட்டில் தான் இருக்கும். போய் பேசணும்னா உடனே உள்ளே விட்டு இந்தாப்பான்னு சொல்லிட்டான், ஃபோனை கொடுக்க மாட்டான். வாசலில் ஜன்னல் ஓரத்தில் அந்த கேபிள் வயரை கொடுத்து அனுப்புவான். அந்த அம்மா வாங்கி ஐயா சொல்லு சாமின்னு பேசிட்டு வருவாங்க. இப்படிலாம் இருந்ததுனால 2Gன்னு ஒரு சிஸ்டம் வந்து உள்ளே வரும்போது மக்களோட பணம் இது, அந்த திட்டத்தை மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இதில் மக்கள் தான் முதலானவர்களாக இருக்கணும். அதனால் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமைன்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வந்து அந்த இதை வந்து இது பண்ணாங்க. அதனால் உடனே வந்துட்டு இருக்கிற கார்ப்பரேட் ஊழியர்கள் எல்லோரும், கார்ப்பரேட் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் செட் பண்ணது தான் அது ஊழல்னு நிரூபிக்கிறானது. திமுகவை அழிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணி திமுகவோட சாதனைகள்லாம் முறியடித்து நாங்கள் வந்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கட்சிக்காரனை கூட சொல்ல முடியாது. திமுக மேலே அவதூறு பரப்பி மட்டும்தான் திமுகவை அடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருப்பான். எல்லாருமே அப்படி தான். இது வரைக்கும் திமுகவை விமர்சனம் பண்ணுற யாருமே அந்த சாதனையை முறியடித்து அவங்க வந்ததே கிடையாது. இங்கே படிச்சிருக்கிற எல்லாருக்குமே
எல்லாருமே இங்கே சொன்னாங்கல்ல, நான் வந்து திமுகவால் திட்டம் அனுபவிச்சதில்ல, நான் அனுபவிச்சவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் வந்து எனக்கு கிடைக்கலனாலும் நிறையா பேருக்கு கிடச்சிருக்கு, அதை பார்த்து சந்தோஷப்படுறேன்ற மனசே ரொம்ப பெரிய மனசு தான். ஆனால் திமுகவால் திட்டத்தை அனுபவிக்காத ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் கிடையாது, ஒரே ஒருத்தன் கூட கிடையாது. எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க நிறைய விஷயங்களுக்கு. அவங்க வந்துட்டு முதல்ல கல்வியை கொடுக்கும்போது அந்த எல்லாருக்குமான கல்வியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து சொன்னார்ல, அந்த கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் அப்படின்னார்ல, அதுதான் எல்லாருக்குமான கல்வியை. இங்கே கட்டை விரலை ஏன் கேட்டாங்க, யார் கேட்டது, ஏகலைவன்னா யார், விஜயன்னா யார், விஜயன்னா விஜய்ன்னு நினச்சிட்டு இருப்பான், அவன் விஜய் டிவியோட ஓனர் விஜய்ன்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவன்கிட்ட பேசி புரிய வைக்கணும். அப்படின்னா இது அவர் வீட்லேயே போகணுமா இல்லை என்ன பண்ணுன்றது எனக்கு உண்மையாகவே தெரியல. ஒரு மீம் பார்த்தேன், ஆண் அணிலிடம் அரசியல் பேசாதே, பெண் அணிலிடம் பேசவே பேசாதேன்னு. உண்மைதான், நான் அனுபவிச்சிருக்கேன்.